பாத்தீங்களா உங்க பெரிய மருமவ எப்படி பேசிட்டு போறான்ட்டு? அவ சொன்னாலாம் வீட்டுக்கு வாங்க போலாம், இங்க இருக்க வேணான்ட்டு. உடனே உங்க மவனும் கிளம்பிட்டாங்க பின்னாடியே. நீங்க மட்டும் தான் தாத்தா இன்னமும் அப்படியே இருக்கீங்க. சொல்றது எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. இஷ்டத்துக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனா வீட்டுக்கு வந்தவங்களை பாத்தீங்களா? ஒரு வார்த்தை சொன்னோனே உங்க மவனுக்கு பொத்துட்டு கோவம் வந்துருச்சு. உடனே கிளம்பிட்டான். இத்தனைக்கும் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு போறான். ஒரு வார்த்தை போயிட்டு வரேமா, அதாவது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாளா? பாட்டுக்கு வராக போறாக. வீடு என்ன சத்திரமா இது அவங்க இஷ்டத்தை பேசுறதுக்கு? என்ன எல்லாம் பேசி முடிச்சிட்டியா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னா நீ பண்றது தப்புன்னு தெரியுது. ஆமா, இத அவன சொல்லிருங்க. நான் பண்றது தப்புன்ட்டு. பண்றது மட்டும் எல்லாம் கரெக்டா இருக்கா? முன்னாடி உங்க மருமக கிட்ட சொல்றீங்க, இதுமா உங்க மாமியார் ஏதோ பேசுறா, எது வருத்தப்படாதன்னு என்ன கூட காமிக்கிறீங்க. நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு? உங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தாக, நடிச்சா போயிட்டா. அவ சொல்றது நம்பிக்கிட்டு என்கிட்ட ஏசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே நல்லா இருக்கா? அதெல்லாம் இல்ல. நான் எது சொன்னாலும் குத்தம் சட்டம் ஓட்ட ஓட பேச வந்துடுவீங்களே. வர உங்களுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது. உங்க பெரிய மவே சின்ன மவே, பெரிய மருமவ சின்ன மருமவ, அவங்களதான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு. அப்பா வீட்டுல 6 மாசம் இருந்தப்ப இங்க நிம்மதியா இருக்க முடியல, தனியா போயிலான்னு சொல்லிட்டு சரி சொல்றீங்களே, உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தனியா வந்து உங்களுக்கு சோறு பொங்கி போட்டா இன்னே குறை சொல்றீங்களே. ஏன் தாத்தா நான் சொல்லுவாங்க பழக பழக பாலும் புளிக்கும்ட்டு. நம்ம 60 வயசுக்கு மேல என்ன பிடிக்காம போச்சு போல இருக்கு. அப்படிலாம் இல்ல, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? சும்மா நிறுத்துக்க. நீங்க உங்க சின்ன மகனும் மருமகளும் வந்தப்ப நான் பத்திரிக்கை வாங்காம விட்டுட்டேன். அப்ப உங்க மருமக கிட்ட தான் சொல்றீங்க, விடுமா உங்க மாமியார் அதை பேசிட்டு போறா, அது எது வருத்தப்படாதுன்னு. இன்னைக்கு உங்க பெரிய மருமக வந்திருக்கா, அவகிட்டே இதே தான் சொல்றீங்க. எல்லாத்துக்கும் காரணத்தை என்னைய தான் சொல்றீங்க. என்ன நியாயம்? ஏன் 40-45 வருஷமா சோறு பொங்கி போட்டு பங்குடு பார்த்து எல்லா வேலையும் பார்த்துட்டு எனக்கு ஒரு பேரும் கிடைக்கல. எல்லாம் கெட்ட பேரு தான். வீட்டுக்கு வந்தவங்க எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேக்குறேன். யாரும் எதுவும் தப்பு பண்ணல, நீ தான் தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்க. ஆமா, நான் வந்து தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கேன். வர நீங்க என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்களே. நான் பேசுற பேச்சையும் கேட்காம கூட கூட பேசிட்டு இருக்கீங்களே. தாத்தா வீட்டுல இருக்கிறப்ப அவங்க அருமை பெருமையெல்லாம் எதுவும் தெரியாது. இல்லாதப்பதான் அவ அருமை எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்படிலாம் இல்ல லட்சுமி, மேலே எனக்கு பாசம் அதிகமா தான் இருக்கு. ஆமா, சும்மா நிறுத்துக. பாசம் அதிகமா இருக்குன்னு வாயால மட்டும் சொன்ன பத்தாது, எல்லையும் செஞ்சு காமிக்கணும். இந்த மருமகள் கிட்ட என்னை விட்டு கொடுத்து பேசுறீங்களே, அப்பயே புரிஞ்சு போச்சு என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்ட்டு. சொல்லிக்கிறது பாசம் வச்சிருக்கேன் நேசம் வச்சிருக்கேன்னு எல்லாம் பொய். அப்படிலாம் இல்ல லட்சுமி, எல்லா விஷயத்தையும் கரெக்டா இருந்தீனா நான் ஏன் உன் மேல கோவத்தை காமிக்க போறேன்? இன்னமாவே ஒரு தப்பு பண்ணிட்டான், அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கியே. ஆதிபத்தி தத்தெடுத்து வந்தது இன்னும் குழந்தையால இருந்து தூக்கி வளர்த்த நீ. விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்க மாட்டேங்குது நீ தான் மனசை மாத்திக்கணும். அதை விட்டுட்டு அதையே சொல்லிட்டு இருந்தா ஒரு தடவை சின்ன வீட்டுக்கு வரும்போது அதே கோவத்தை அவன்கிட்ட காமிச்சு அவன் என்ன பண்ணுவான்? அப்புறம் அம்மா மேல சுத்தமா பாசம் இல்லாம போயிரு லட்சுமி. ஆமா, நீ பண்றதும் சரியில்லை. அதே மாதிரி பெரிய மவன் கிட்ட எதுக்கு இப்படி கோவப்பட? நீ என்ன பண்ண? அவனும் நம்ம அந்த வீட்டுல இருந்தப்ப நல்லா தானே பாத்துக்கிட்டான். நல்லாதான் பாத்துக்கிட்டான். அதான் உங்க மரும ஒரு ஜோலி போட்டாலே அத்தை அத்தன்ட்டு. உங்க மாமா நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சதுனால இறங்கி போயிட்டீங்களாக்கோ? அப்படிலாம் இல்ல, பெரிய பையன் சொல்றால மாறிடுச்சு அப்படின்ட்டு. ஆயால சொல்லிக்க வேண்டியதான். போய் வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது நம்ம பார்த்தா தானே தெரியும். அம்மா பேசிட்டு இருக்காதீங்க தாத்தா, எனக்கு செம்ம கோவம் வந்துடாமா. எனக்காக சப்போர்ட் பண்ணி பேச மாட்டீங்களா? மத்தவங்களுக்காக வக்காலத்து வாங்குவீங்க. உங்களுக்கு எப்பவுமே இதே வேலை தானே. நேரத்தை சமைச்சு பொங்கி போட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு உங்களே பாத்துக்கிட்டதுனாலதான் என்ன இப்படிலாம் சொல்றீங்க. போங்க உங்க சின்ன மரும வீட்லயும் பெரிய மரும வீட்லயும் இருந்துட்டு வாங்க. போங்க மாமா அந்த உரிமையோட பாசமா கூப்பிடறாங்கல்ல, அங்கேயே போயிருங்க, இங்க இருந்துடாதீங்க. உண்டு என் வேலை உண்டுன்னு தனியா பொங்கி சாப்பிட்டு நிம்மதியா இருப்பேன். எனக்கு பிடிச்ச காய்கறியும் உங்களுக்கு ஆகாதது, உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு போட்டு பிடிச்ச சாப்பாடு எதுவும் உங்களுக்காக சாப்பிடாம இருக்கேல, இதுவும் சொல்லுவீங்க. இதுக்கு மேலே சொல்லுவீங்க தாத்தா. வர இந்த வீட்டுல இருக்க கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. வீட்டுல இருக்க முடியாம தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருது. வீட்டுல இருந்தாலும் கண்ண மேனைக்கு என்னை திட்டுறீங்க. நானும் தோட்டத்து வேலைக்கு போனா அங்கேயும் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க ஏது பண்ணிட்டு இருக்கேன்னு குறை சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க நீ? நிப்பாடு லட்சுமி. ஏன்னா என் மனசுக்குள்ளார அவ்வளவு வேதனை இருக்கு, நல்லா வெளியே சொல்ல முடியல. என்னன்னு என்கிட்ட சொல்லு. ஆமா, அதை சொன்னா அப்படியே புரிஞ்சுக்கலாக்கா. போங்க தாத்தா, என்னதான் உங்களுக்கு பிடிக்காம போச்சுல, அப்புறம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இங்க இருக்கிறது என் மக வீட்டுக்காவது போயிருந்தா அவளாவது என்னை நல்லபடியா பாத்துக்குவா, அம்மான பாசங்காடி நல்லபடியா நடந்துக்குவா. நீங்க எல்லாம் அப்படி கிடையாது தாத்தா, ரொம்ப மாறிட்டீங்க. நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க. என்னத்த சொல்றது ஏதை சொல்றதுன்னு புரிய மாட்டேங்குது எனக்கு. என்னாச்சு உனக்கு இப்பெல்லாம் அழுதுட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு? யாரும் உன்னை என்ன சொல்றது? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கன்னு? கையிருங்க தாத்தா, பேச வந்துட்டீங்க என்கிட்ட. அல்லாத லட்சுமி, எனக்கு கஷ்டமா இருக்கு. நாளைதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்காங்க. அம்மா போய் எல்லாம் சொல்லாதீங்க தாத்தா, போங்க. லட்சுமி லட்சுமியா போங்க. சமையல் கட்டுல நிறைய வேலை இருக்கு, வேலை போய் பாக்குறேன். முன்னாடி அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. வேலையை பார்த்து முடிச்சாவது தோட்டத்துல ஏதாவது வேலை இருந்தா பாக்கலாம். அந்த வேலையை பாக்குறேன். லட்சுமி சொன்னா கேளு. சொல்றதை கேட்டு என்ன போகுது எனக்கு? நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்க சொல்றத மட்டும் நான் கேட்கணுமாக்கும். அல்லாத நிப்பாட்டு. இதேதான் பேச வந்துருவீங்க அண்ணத்தோட அல்லாதான்ட்டு. போங்க, முதல்ல தான் சமைச்சிட்டு இருக்கேன். உனக்கு என்னை கூப்பிட்டு கார உப்புன்னு நிறைய அள்ளி போட்டு போறேன். அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்க. அழுதானே நானே என்னை சரி பண்ணிக்குவேன். நீங்க என்னை அப்படி சரிச்சே முயற்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. இப்ப என்ன ஆச்சு இப்படி அழுது புலம்பிட்டு போயிட்டு இருக்கா? என் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? நான் என்ன பண்றேன்? அவளுக்கு நல்லதான் எடுத்து சொல்றேன், அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. என் மேல கோவப்பட்டு எரிஞ்சு விடுறாளே. கொஞ்சம் கோவம் தனியட்டும், அப்புறம் அவகிட்ட பொறுமையா பேசுவோம்.
வாங்கம்மா வாங்க. வெண்டைக்காய் அரை கிலோ 20 ரூபா, முட்டைக்கோசு கிலோ 30 ரூபா, தக்காளி கிலோ 20 ரூபா, வெங்காயம் கிலோ 40 ரூபா. எல்லாம் விலை மலிவுதான். வாங்கம்மா வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. கடைக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச காய் நல்லா மனசார வாங்கி சாப்பிடுங்க. வாங்கம்மா வாங்க வாங்க. என்னடி நல்லா வீட்டுல வந்து தகராறு பண்ணிட்டு இருந்த, காசு வேணும் பணம் வேணும்ட்டு இப்ப கடைக்கு வந்து தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டியா? திமுரு வேலை காட்டுறதுலாம் இங்க நடக்கவே நடக்காது. வீட்டுக்கு கிளம்பு முத. வீட்டுக்கு வந்து 20,000 பணம் வேணும் சண்டை போட்டியோ நானும் முடிவெடுத்துட்டேன். நீ எனக்கு வேண்டான்ட்டு. அப்பா என்னை மன்னிச்சிருப்பா. உனக்காக எவ்வளவு யோசிச்சு பொறுமையா இருந்தேன். உங்க அம்மா கேக்குற மாதிரி தெரியல. நான் என்னமோ பணம் அடிக்கிற மிஷின் மாதிரி என்கிட்ட பணம் கொடுன்னு கேட்ட நான் என்ன பண்றது? 30,000 பணம் வேணுமா? என் தங்கச்சி பொண்ணு கல்யாணத்துக்கு நானே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா, அம்மா என்னன்னா காசு வேணும் பணம் வேணும் என்கிட்ட அடிக்க பாக்குறா. நான் என்ன பண்றது? அமைதியா இருந்து காரியத்தை சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறியா? இது மார்க்கெட்டு, வேலைங்கெல்லாம் செல்லுபடி ஆகாது. வாயை முடிட்டு வீட்டுக்கு கிளம்பிடு. அப்பா நீ அமைதியா இருப்பா. உன் மேல எனக்கு எந்த கோவம் இல்ல, உங்க அம்மா மேலதான் ஓவரா பண்ணிட்டு இருக்கா. என் தங்கச்சி சுதா கூட அவ பொண்ணு கல்யாணத்துக்கு உனக்கு பத்திரிக்கை வைக்கணும், உடவேலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னா. வேண்டாம் திரும்ப அவ வீட்டுக்கு போனா சண்டை போடுவா, அதனால எதுவும் வேணாம்னு சொல்லி மலிப்பிட்டேன். வேணும்னே என்னை கூப்பிட்டு வம்பளுக்குன்னு நினைக்கிறேன். கடை ஓனர் பார்த்தா என்னை தான் திட்டுவாரு. அவர் வரத்துக்குள்ள இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, ஏன்னா நீ தான் அசிங்கப்பட்டு போவாமா. அப்புறம் இன்னொரு விஷயம், கஸ்டமர் காய்கறி வாங்க வர நேரம் டைம்ல பிரச்சனை பண்ணாம வீட்டுக்கு கிளம்பிடு. ஏங்க பாருடி, ஏங்க என்னங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட பணம் கறக்கலாம்னு நினைக்காத. கையில சுத்தமா காசு இல்ல. அப்படி இல்லங்க, நான் சொல்ல வரதை கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என் புள்ளைய கூட்டிட்டு வரும்போது தெரிஞ்சு போச்சு எனக்கு அடாவடி தலை தான் பண்ண வரேன்ட்டு. அப்படிலாம் இல்லங்க, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணுமா? எதுக்கு மன்னிப்பு கேட்கற? நீ யார் முத? நான் உங்க பொண்டாட்டிங்க. அதெல்லாம் அப்பவே முடிஞ்சிருச்சு. எனக்கும் டைவர்ஸ் கொடுத்து நானே நிம்மதியா இருக்கலாம்னு உனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். நான் பாக்கலையா நீ? பாத்தேங்க. பாத்துட்டு வந்துமா என்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிற? நான் சண்டை போடலங்க. அம்மா சொல்ல வரத கேளுங்க. நீ ஏன்டா ஸ்கூலுக்கு போல? இங்க இருக்க. அவங்க அம்மா உன்னே ஸ்கூலுக்கு அனுப்பாம பண்றாளா? எனக்கு உடம்பு சரியில்லப்பா, அதான் ஸ்கூலுக்கு போல. ஏன்பா என்னாச்சு உனக்கு? காய்ச்ச சளியா? ஆஸ்பத்திரி போலாமா? பாத்தீங்களா, என் மேல கோவம் இருந்தாலும் உங்க புள்ள மேல பாசம் இருக்கு உங்களுக்கு. ஆண்டி உன் மேல கோவம் இருக்குதான், ஆனா என் புள்ள மேல நான் ஏன் கோவத்தை காமிக்கணும்? சின்ன பையன். நான் சொல்ல வரதுனால முழுசா கேளுங்க. நீ சொல்ல வரது நான் கேக்குற மாதிரி இல்ல. கடையில வியாபாரம் நடக்கிற நேரத்துல இப்படி வந்து பேசிட்டு இருக்காத, கிளம்பு. செஞ்சது எல்லாமே தப்புதான், மன்னிச்சிருங்க. அதுவும் இல்லாம உங்களை திட்டது பார்த்தாதானே அத்தையை வர நான் திட்டேல. ஓஹோ ஓ, இப்படியே மன்னிப்பு கேட்கற மாதிரி வந்துட்டு அப்படியே என்கிட்ட பணத்தை கறக்கலாம் நினைக்கிறியா? இந்த மாதிரி ஒரு நாள் நடக்காது, நானும் கொடுக்குறாப்புல இல்ல. பணமே கொடுக்க வேண்டாம். அப்புறம் உன் வீட்டுக்கு வக்கீல் நோட்டீஸ் சமைச்சதுனால பயம் வந்து என்னை பார்க்க வந்திருக்கியோ? இப்படி சொல்றீங்க, அது ஏன் வீடு கிடையாது, உங்க வீடு. பேர்ல உள்ள வீட்டை எனக்கு தெரியாம உன் பேர்ல எழுதி மாத்திக்கிட்ட. எல்லா துரோகமும் பண்ணிட்டு நிம்மதியா வாழோடமா பண்ணிட்டு இது மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? இதே நம்புறாப்புல இல்ல. சாரிங்க, காலைல வேணா உழுவட்டுமா நானு? நீ என் காலில் விழுந்து உன் பாவத்தை நான் சுமக்கவா? எனக்கு அவசியமே இல்ல. வந்துட்ட பாத்துட்ட பேசிட்ட, கிளம்புற வேலையை பாரு. ப்ளீஸ்ல சைன் பண்ணி கொடுத்துரு, ஒரேடியா நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நானும் நிம்மதியா இருப்பேன். அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. புள்ள உனக்கு நான் செய்யறது நல்லபடியா செய்வேன். அப்படிலாம் பேசாதீங்க, நான் பண்ணது ரொம்ப தப்புங்க. நிம்மதியை கெடுத்து நான் என்னென்னலாம் பண்ணேன், கிட்ட பணம் கிட்ட டார்ச்சர் பண்ணேன், இல்லன்னு சொல்லல. இப்படி என்னை ஒரேடியா வெறுத்து ஒதுக்கிடாதீங்க. ஓ, இப்படி அழுது ஆக்ட் பண்ணா அப்படியே எல்லாத்தையும் நம்பிடுவேன், மனசு அப்படியே இழகிரும் நினைக்கிறியா? அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. என் முன்னாடி இப்படி ஆக்ட் பண்ணி உன்னை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. இடத்த விட்டு காலி பண்ண முத. அப்படி பேசாதீங்கன்னா அழுது சீன் போடுறவ வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? கடைக்கு முன்னாடி இப்படி அழுதுட்டு இருக்க, எல்லாரும் பாத்துட்டு இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு, இவன் பேசிட்டு இருக்கான், கராறு பண்ணிட்டு இருக்கான் போல இருக்குன்னு என்னையதான் திட்டுவாங்க. உனக்கு ஆசை? அப்படிலாம் இல்லங்க, வீட்டுக்கு வரணும் தான். எனக்கு அத்தை மூஞ்சில முழிக்க ஒரு மாதிரி கில்ட்டியா இருந்துச்சு. நான் பண்ண தப்பெல்லாம் ரொம்ப பெருசுங்க, அதனாலதான் அவங்க மூஞ்சில முழிக்கவே கஷ்டமா இருந்துச்சு. மாமியார் கூட பார்க்காம அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தி நானும் பேசியிருக்கேன். இதுல இருந்தா புருஷன் கூட பார்க்காம வீட்டோட துரத்தி விட்டு நிறைய ஏமாத்தவளை எல்லாம் பண்ணிருக்கேன். பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நான் உணர்ந்துட்டேங்க. என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிச்சு ஏத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வாங்க. இனிமே இந்த மாதிரி அத்தை நம்ம வீட்லயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் எதுவும் சண்டையும் போட மாட்டேங்க. ஓஹோ, உன் வீட்டு கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற? உன் வேலையெல்லாம் செல்லுபடி ஆகாது ராணி, கிளம்பு இங்க இருந்து. அப்படிலாம் சொல்லாதீங்க, என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிப்பே கிடையாது உனக்கு. அவ்வளவு பெரிய காரியம் நிறைய பண்ணிருக்க நீ. ப்ளீஸ்ங்க. இப்போதைக்கு முடியாது, கிளம்பு. அப்பா மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல, அம்மா மேலதான் எனக்கு முழுசா கோவமே. அம்மாவும் தப்பு பண்ணிருக்காங்க, அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கோங்கப்பா. உங்க அம்மா பேசுறது எல்லாமே சரியாடா. பணம் கொடுக்காட்டி போலீஸ் ஸ்டேஷன் போயிருவாளாம், கம்ப்ளைண்ட் பண்ணிருவாளாம், என் அம்மாவே உள்ள தூக்கி வச்சிருவாளாம். இப்படிலாம் உங்க அம்மா பேசியிருக்கா, அதெல்லாம் மறக்க முடியுமா என்னால? மறந்துட்டுதான் இப்படி பேசுறாளா அவ? இல்லங்க, நான் பண்ணது தப்புதாங்க. சொல்லி நீ டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. காலங்காத்தாலேயே கடையில வியாபாரம் நல்லபடியா நடக்கணும். என் முன்னாடி அழுது நடிச்சு நானும் நம்புறதா இல்ல. இருந்து கிளம்பு முத. தங்க பிள்ளை உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்காவது ஊசி போடலாமாப்பா? இல்ல பரவாயில்லப்பா. எப்படிப்பா உடம்பு சரியாகும்? வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், ஆஸ்பத்திரி போய் அப்படியே ஊசி போட்டுக்கலாம். இல்லப்பா. என்னடா நீ உங்க அம்மா மாதிரி ஆயிட்டியா? அப்படிலாம் இல்லங்க. அம்மா நிறுத்துடி, கடைக்கு முன்னாடி வந்து கண்ணி தண்ணி வலிக்கிறாளாம், நம்பிட்டு இருக்குன்னு நினைக்கிறியா? சரிங்க, பேசிட்டீங்களே பரவாயில்ல. அண்ணந்த கோவத்தினாலதான் இப்படி பேசிருக்கீங்க, நான் எதுவும் நினைக்கல. அப்புறமா வீட்டுக்கு வந்து பேசுறேங்க. சரியா இருக்கிறதுனால எதுவும் சொல்ல முடியல, சரியா பேசவும் முடியல. நான் வீட்டுக்கு வரேன், கிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு பேசுற வேலை இருக்கு. அப்புறமா வரேங்க. உங்க வேலையை பாருங்க, நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவும் இல்ல, தொந்தரவும் பண்ணல.
மாதிரி நீங்க எனக்கு பணமும் கொடுக்க வேணாம் காசு தான் எல்லாமே என் வாழ்க்கையில இருந்தேன். ஆனா அப்பதான் எனக்கு ஒவ்வொன்றா புரியுது. நீங்க மட்டும் எனக்கு வாழ்க்கையில இருந்தா போதுங்க, எதுவுமே எனக்கு வேண்டாம். அதான் சொல்லிட்டீல வீட்டுல பேசிக்கலான்ட்டு எதுக்கு இங்க இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க? கிளம்பு போ. சரிங்க, போயிட்டு நான் வரேன். அப்புறம் காலையில வேலை பார்க்க விடாம என்னைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இல்ல கண்ணீர் தெரிய படிஞ்சா நான் நம்பிடுவேன் எல்லாத்தையும். நான் வரேங்க. அடாப்பா, நம்ம அப்புறம் வரலாம் உங்க அப்பா பார்க்க. வீட்டுக்கு போலான்னு சொன்னமா? அப்பா கடை வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம். சரிம்மா, போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாப்பா. ஏங்க எனக்கு பண்ண துரோகத்தினால உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. அப்பா என்னம்மா நடிக்கிறா? நடிப்புக்கு அப்படியே ஆஸ்கார் அவார்டு தான் கொடுக்கணும். நடிச்சா நான் எல்லாத்தையும் நம்பிடுவேன் நினைக்கிறாளா? இப்ப பின்னாடி நானும் வந்துருவேனா? என்னைக்கு முடியாது. வெட்டி விட்ட மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப ஒட்ட வச்சா அது பிரச்சனைல தான் போய் முடியும். அப்பா சாமி, எங்க அம்மா கூட நான் நிம்மதியா இருந்துக்கிறேன். இவ கூட எல்லாம் வாழ்ந்துட்டு நிம்மதி இல்லாம இருக்கிறது. இன்னைக்கு கடையில நல்லா வியாபாரம் பார்க்கலாம்னு நினைச்சா இல்ல பார்த்ததுனால எனக்கு கோவம் ஃபுல்லா தலைக்கு ஏறிடுச்சு. கஸ்டமர் வந்தாலும் கோவப்படாம தான் இருக்கணும். கல்யாண செலவு ஏகப்பட்டதற்கு என்ன பண்ண போறோம் தெரியல. இவர் என்ன கடையில வியாபாரமே போக மாட்டேங்குது, ஒன்னும் பண்ண முடியல, செய்ய முடியலங்கிறாரு. கொண்டு கல்யாணம் நம்ம தான் பண்றாப்ல இருக்கு. கல்யாண செலவு பார்த்தா எக்கச்சக்கமா போயிடும் போல இருக்கே. என்ன பண்ணலாம்? சுதா, எந்த டைம்ல வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னதுங்க? முகத்தெல்லாம் சிரிச்சு சாடியோட வச்சிருக்கீங்க, என்னங்க விஷயம்? நம்ம கடைக்கு அண்ணனும் அண்ணி வந்தாங்க. யாரு, மாமாவும் அக்காவுமா? ஆமா சுதா. வந்து என்ன சொன்னாங்க? எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா? அப்படிலாம் இல்ல, அண்ணி எல்லாம் எவ்வளவோ மாறிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா சுதா, அண்ணனும் அண்ணி கடைக்கு வந்து கல்யாண செலவு பார்த்துக்கூடான்ட்டு சொல்லி என்கிட்ட பணம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. மாமாவும் அக்காவும் சேர்ந்து வந்து பணம் கொடுத்தாங்களா? புஷ்பா கைப்பி இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. யாருக்கு எதுவும் செய்யக்கூடாதும்பாங்க, கொடுத்து உதவி பண்ணக்கூடாதும்பாங்க. அதுவும் அக்கா சொல்லி மாமாவே பணம் கொடுத்துருக்காருன்னா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. என்னாலே நம்ப முடியல சுதா. இப்போதைக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருக்காரு, கொண்டு செலவு வேணா சொல்லு, பணம் தரேன் அப்படின்னு இருக்காரு. அப்படியாங்க? ஆமா சுதா. அப்புறம் புஷ்பா, நீ கல்யாணத்துக்கு மேற்கொண்டு எந்த வேலையா இருந்தாலும் சுதாட சொல்லி கூப்பிட சொல்லுங்க அப்படின்னாங்க. கூப்பிடலாம் தான், ஏதாவது சொல்லி கோவப்பட்டாங்கன்னா நானும் எதுவும் சொல்றது இல்ல. அப்படிலாம் இல்ல சுதா, உனக்கு கல்யாண வேலையா எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் அண்ணியை கூப்பிட்டுக்கோ. சரிங்க. அம்மாவும் தூரத்துல இருக்காங்க, கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு மட்டும் தான் வருவேனாங்க. அக்கா தான் எல்லாமே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்னங்க? சுதா உங்ககிட்ட சொல்லான்னு வந்தேன். இப்போதைக்கு தேவையான பணம் இருக்கு, இதை எடுத்து பீரோல வை, இதுங்கிறப்ப எடுத்து செலவு பண்ணிக்கலாம். சரிங்க. அப்படியே பணத்தை உங்க அண்ணத்தை வாங்கிட்டு வந்துட்டு நீங்களும் எதுவும் பண்ணாம இருக்காதீங்க. உங்க அண்ணன் பையன் வரத்துக்கு எதுவும் செலவு வந்தாலும், கல்யாணமே பண்ணாலும் அடுத்த கல்யாணத்துக்கு செலவுக்கு நம்மளும் காசு தரணுங்க. சரி சுதா, அப்படியே பண்ணிடலாம். இவ்வளவு தூரம் மாணிக்க மாமா நமக்காக பணம் கொடுத்து உதவி பண்றாரு, மறக்க கூடாதுல, அதுக்காக தான் சொல்றேன். இல்ல, நான் எதுவும் மறக்க மாட்டேன். பணத்தை எடுத்து உள்ளார வையே, நான் கடை கிளம்புறேன். வந்துட்டீங்க, காப்பி குடிச்சிட்டு போக. சுதா, கடையிலே வாங்கி குடிச்சுக்கிறேன் விடு. அட இருங்க, 2 நிமிஷம் தானே. இந்த பணத்தை உள்ளார வச்சுட்டு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். செத்த உட்காருங்க, வந்துடுறேன். சரி, போய் காப்பி போட்டு எடுத்துட்டு உட்காந்துருக்கேன். இதோ வாரேன்.